வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளி தமிழகத்தினுடைய ஒரு பழமை வாய்ந்த வரலாற்று பெருமையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாரிக்கப்படும் காணொளியாகும். ஆம், பொருணை நாகரிகம் குறித்து தான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தேதி டிசம்பர் 19 ஆகுது. 20ஆம் தேதி அன்று, டிசம்பர் 20, 2025 அன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியிலே பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைப்பதாக இருக்கிறார். அதை ஒட்டித்தான் இந்த காணொளியும் நம்ம தயாரித்திருக்கிறோம், பதிவேற்றம் செய்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை பார்க்கலாமா? வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி 7, 8 சென்னையில் பின்னவீனத்துவம் குறித்து ஒரு பயிலரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2 நாள் பயிலரங்கு. மயிலாப்பூரில் இருக்கிற கவிக்கோ அரங்கில் தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாளில் நவீனத்துவம் செய்த தவறுகள் என்ன, போஸ்ட் மாடர்னிசம் அதை எப்படி உடைக்கின்றது, புதிய பார்வையை எப்படி கொடுக்கின்றது தத்துவத்திற்கு என்றெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள இந்த 2 நாள் வகுப்பு உதவியாக இருக்கும். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்கள் மட்டுமல்ல, உங்கள் நண்பர்கள், இதுவரை அறிந்திராத நண்பர்களுக்கும் தெரிவித்து அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டணம் 1700 ரூபாய். தமிழ்நாட்டினுடைய தொன்மையான பழமையான நாகரிக வரலாறு குறித்து நாம் பெரும்பாலும் இலக்கியங்களிலிருந்தும் கல்வெட்டுக்களிலிருந்தும் தான் சான்றுகளை எடுத்து பேசி வருகிறோம். இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டவையெல்லாம் வரலாறாக எடுத்துக்கொள்ள இயலாது என்று ஒரு கருத்து எல்லாருக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்தந்த காலத்தினுடைய சில விஷயங்களை ஆதாரபூர்வமாக அவர்கள் குறித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை வச்சு தான் நம்ம தமிழுடைய வரலாறை பார்க்குறோம். ஆனால் அகழ்வாராய்ச்சி என்பது இந்த வரலாறுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான சான்றுகளை அளிக்கக்கூடிய ஒரு அறிவியல் ஆய்வு முறையாக இருந்து வருகிறது. ஆக தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் இந்த அகழ்வாராய்ச்சி குறித்து அதிகமாக பேசப்பட்டு வருவதை நாம் எல்லாரும் அறிவோம். குறிப்பாக வைகை நதியோரத்து நாகரிகம் என்ற பெயரிலே கீழடியினுடைய அகழ்வாய் என்பது உலகெங்கிலும் பேசப்படுகின்ற ஒரு வரலாற்று பேசு பொருளாக மாறியது. தமிழர்களுடைய தொன்மையான வாழ்க்கை முறைகள் எல்லாம் அதிலிருந்து எடுக்கப்பட்டன. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுடைய முதல் காலகட்டங்களில் அது குறித்தெல்லாம் நாம் நேரிலேயே சென்று பதிவு செய்து பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தாக்க நம்ம திருநெல்வேலி சொல்லப்போனாக்க, திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூர் பகுதியில் தொடங்கப்பட்ட அகழ்வாய்வு தான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்ட ஒரு அகழ்வாய்வு என்று சொல்லலாம். அதனுடைய விவரங்கள் பின்னால் பார்க்கலாம். திருநெல்வேலி என்று சொன்னால் தாமிரபரணி தான் எல்லாருக்கும் பெருமையாக சொல்வார்கள். தாமிரபரணிக்கு மற்றொரு பேர் தான் பொருணை என்று பெயர். இந்த பொருணை நதியை குறித்து இலக்கியங்களில் பல்வேறு இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்திலே கலிங்கத்து பரணியிலே சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவே தொல்காப்பியத்தினுடைய உரை எழுதிய நச்சினார்க்கினியர் கூட அது குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். பலவிதமான வரலாற்று பதிவுகள் எல்லாம் பொருணையை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த இலக்கியங்களில் அசோகர் காலத்து கல்வெட்டில் கூட பொருணையை பற்றி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆக ஒரு பெருமைமிக்க நதியாக பொருணை நதி இலக்கியங்களிலே போற்றப்பட்டு வந்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பொருணை தான் பின்னால் தாமிரபரணியாக பெயர் மாற்றம் கொள்ளுகிறது. அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். அது இலங்கையில் கூட இந்த நதி பாய்ந்து சென்றதாகவும் அங்கே இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கலான்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. இல்லை இது சமஸ்கிருதம் வழியாக பெயர் மாற்றம் நடந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய பெயர் அதுக்கு தாமிரபரணி தான். ஆனால் பொருணைக்கு 3 விதமான பெயர்கள் சொல்லப்படுவதாக அறிகிறோம். ஆண் பொருணை. ஆண் என்று சொன்னால் இந்த இடத்துல 2 சுழி தான், மெல்லின எண் போட்டுக்கிறாங்க. ஆண் பொருணை, அப்புறம் தன் பொருணை, பொருணல் என்றெல்லாம்
வார்த்தைகளிலே வந்து இந்த நதியானது வர்ணிக்கப்படுகிறது. இந்த நதியோரத்தில் தான் வந்து ஒரு நாகரிகம் வந்து இருந்திருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதை அறியும் பொழுது நமக்கு ரொம்பவும் ஒரு 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 உணர்வுபூர்வமாக எங்கோ நமக்கு புல்லரிக்குது. தாமிரபரணி நதி ஓரத்திலே நான் இந்த பகுதிகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன் ஒரு முறை. அப்பொழுதெல்லாம் கூட இதனுடைய பெருமை புலப்படவில்லை. எப்படி இங்கே கீழடியினுடைய பெருமை என்பது அதை தோண்டி எடுத்து வந்த பொருட்கள் வந்து அதற்கு ஒரு புனிதத்தன்மையை கூட்டினேன் என்று கூட நான் சொல்லுவேன். அந்த காலை வைக்கும்போதே ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான ஒரு பழமையான வரலாற்றின் மீது நாம் கால் எடுத்து வைக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இங்கே அப்படித்தான். இப்போ பொருணை நதி நாகரிகம் என்று சொன்னால் 3 ஊர்களில் எடுக்கப்பட்ட ஆதாரங்களை கொண்டு அதை நாகரிகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக முன்வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஆதிச்சநல்லூர் என்று சொல்லக்கூடிய ஊர். அது இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 20-24 கிலோமீட்டரில் இருக்கும். அது ஐ திங்க் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. அடுத்து சிவகலை என்ற ஊர் இருக்கிறது. சிவகலை, ஆதிச்சநல்லூர் மற்றும் ஒரு முக்கியமான ஊர் வந்து கொர்க்கை. கொர்க்கை துறைமுகத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பாண்டியர்கள் ஆட்சி செய்த இடம் அது. தலைநகரமாக கொர்க்கையை கொண்டு பாண்டிய மன்னர்கள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் அதை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. பாண்டியர்களுடைய ஒரு முக்கியமான இடம் அது. அது மட்டுமல்ல, முக்கியமான துறைமுகமும் கூட. இன்றைக்கு அங்கே ஒன்றும் அப்படிலாம் இல்லை. முத்து குளிப்பதெல்லாம் வந்து அப்படியே இறஞ்சி கிடக்குமா, இலக்கியத்தில் சொல்லப்படுதான். அகநானூற்று பாடல் கூட முத்து குளித்தல் பற்றி பேசுகிறது. நடந்து போகிறவங்களுக்கு காலில் தடுமாறும், தட்டுப்படும். எங்கே பார்த்தாலும் முத்துக்களாக இருக்குமா. அவ்வளோ முத்து குளிக்கும் ஒரு 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 பணியானது அங்கே நடைபெற்றிருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கப்பல் வணிகம் என்பது அங்கிருந்து நடந்திருக்கிறது. உள்ளூரில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். மெகஸ்தனைஸ் போன்றவர்களெல்லாம் இது குறித்த குறிப்புகள் சொல்கிறாங்க. கிரேக்கத்துக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பாகவே. அப்போ ரொம்ப பழமையான ஒரு வரலாறை வந்து சுமந்து கொண்டு இருக்கிறது இந்த தமிழ்நாடு. இப்போது இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். இதை சற்று வித்தியாசமான கோணத்திலே பார்க்கலாம் என்பது என்னுடைய ஆவல். அதற்கு முன்னால் கிடைத்த தரவுகளை அறியப்படாத நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம். தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. நிறைய நண்பர்களுக்கு இது குறித்த தகவல் தெரியாமல் இருக்கக்கூடும் என்பதால் நம்மளால் முயன்ற ஒரு சின்ன ஒரு எளிய பங்களிப்பாக இந்த தரவுகளை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறோம். இந்த 3 இடங்களில் தான் வந்து அகழ்வாய்வானது துரிதமாக கடந்த 3 ஆண்டுகளிலே நடத்தப்பட்டது. இன்னும் நிறைய இடங்களில் தமிழகத்தில் அடையாளப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 ஊர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பரபரப்பாக பேசுகின்ற ஒரு அகழ்வாய்வு இடங்களாக பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து ஆதிச்சநல்லூரில் முன்னாலேயே வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஆனால் அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்படவில்லை. மக்கள் போராட்டம், வழக்கு அதெல்லாம் போட்டு அப்புறமா தான் அதனுடைய இது வெளியே வந்துச்சு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா 1876 ஒரு ஜெர்மானியர் டாக்டர் ஜாகன்றவர் வந்து அங்கே வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறார். முட்புதரும் அதுவாக இருந்து மாட்டு வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து அவர் ஆட்களை வச்சு புரட்டி அங்கே அவர் கிடைச்ச அந்த முதுமக்கள் தாழி, பானைகள், ஓடுகள், அப்புறம் என்னென்ன கிடைச்சதுன்னு தெரியல, பல்வேறு பொருட்களை அவர் வந்து அந்த பழமையினுடைய வேல்யூக்காக அதை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜெர்மனியில் பெர்லின் மியூசியத்தில் வைத்து விட்டதாக குறிப்பிடுகிறார். ஆனால் சமீபத்தில் நான் ஒரு காணொளியில் பார்த்தேன். உங்கள் மேடம் சுபாஷினி இருக்கிறாங்க ஜெர்மனியில், அவங்க தமிழ் ஆய்வு செய்யக்கூடியவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்கன்ற குறிப்பே காணும், எந்த மியூசியத்தில் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியல, தேடி பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் அது குறித்தும் கூட தேட வேண்டிய அவசியம் இருக்குமோ என்று எனக்கு படுகிறது. சரி, இங்கிருந்து அவர் ஜெர்மனி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் நம்முடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சி பொழுதில் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்த அலெக்சாண்டர் ரீ என்பவர் வந்து ஒரு ஒரு தெளிவான ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார். அது வந்து 1903 1904. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ரயில்வே தடம் பதிக்கும் பொழுது அந்த பகுதியில் நிறைய இந்த மாதிரி சில்லு ஓடுகள், பனைகள், பானைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தோண்டி பார்க்குறாங்க. அங்கேருந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த தொல்லியல் பொருட்கள் எல்லாம் கிடைக்குது நிறைய தோண்டி எடுத்த உடனே. அதில் வந்து தான் வந்து என்னென்ன பொருள்கள் கிடைத்தன அப்படின்றத வந்து ஒரு பட்டியலாக அலெக்சாண்டர் ரீ வந்து எழுதி ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது அப்பொழுதைய சென்னை மியூசியம். ஏனென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் தான் அவர் கொண்டு போய் அதை சேர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதை வச்சிருக்கிறதான்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பொருட்களையும் அவர் வைத்ததாக எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் பொருளை அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்னு தோணுது. ஏனென்றால் நம்மெல்லாம் இப்போ அங்கே போகிறோம், நாங்கள்லாம் வைகை நாகரிகத்தை பார்க்க கீழடிக்கு போகிறோம், இல்லை ஆதிச்சநல்லூர் போகிறோன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஓடுகள், சுற்றி இருக்கக்கூடிய ஓடுகள் அல்லது கல் இல்லை ஏதாவது நினைவாக, ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தைய தமிழர் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் கற்கள் அல்லவா, அதை வீட்டில் கொண்டு வச்சுக்கிறோம். இது நினைவுக்காக எடுத்துகிட்டு வர்றது ஒன்று தவிர்க்க முடியாதாயிடும். அவரால் தோண்டி எடுத்தார், எல்லாத்தையும் யாரும் தடுக்க போகிறதில்ல. அப்படியாக இருக்கலாம். இப்படியாக வந்து இவங்கெல்லாம் தோண்டி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து யாருமே ஒன்றும் பேசலை. அகழ்வாய்வு குறித்து அதிகமான அக்கறை வந்து முதல் கட்டங்களில் காணப்படவில்லை. பிறகு ஆதிச்சநல்லூரில் 2003 2005 வரைக்கும் வந்து சத்தியமூர்த்தி என்பவருடைய தலைமையில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க. நடத்தி என்னென்ன கிடச்சிதுன்னு தெரில. அதில் நிறைய தரவுகள்லாம் சொன்னாங்க. தங்கத்தில் ஏதோ கிடச்சிதுன்றாங்க, வேறு இரும்பு சாமான் கிடச்சிதுன்றாங்க, விதவிதமான பொருள்கள் கிடச்சிது. ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வந்து முதல்ல கொடுக்கல. அதை நான் சொன்ன மாதிரி போராடி தான் பெற வேண்டியிருந்தது. இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், தமிழ்நாடு தொல்லியல் ஒரு ஒரு ஆய்வுக்கூடம் உண்டாக்கி அவங்க அதுக்காக ஃபண்டு அலோகேட் பண்ணி அதுக்காக மிகச்சிறப்பான வேலைகளை வந்து பார்த்து வருகிறார்கள். கண்டிப்பாக நான் சொல்வேன், மதுரையில் வந்து கீழடியினுடைய அருங்காட்சியகம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈர்ப்பை தரக்கூடிய அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து டெக்னாலஜியாகவும் விஷயத்தை காட்டுறாங்க. ஏன்னா இந்த தலைமுறை வரவங்க வந்து இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டின்வாங்க, அதை மாட்டிகிட்டு பார்க்குறாங்க, 3 டைமென்ஷனில் பார்க்குறாங்க, திரைப்படமாக ஒரு சின்ன தியேட்டரில் பார்க்குறாங்க. அங்கே எடுத்து வைக்கப்பட்ட பொருள்கள் பற்றி ஒரு கதை பின்னல்களோடு அது வரலாற்றோடு இணைத்து அந்த மியூசியத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்போ வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து அது முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். அந்த வகையிலே தான் பொருணை கண்காட்சியும் நாளை தொடங்க இருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்களை எடுத்துருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, சில படங்களை மட்டும் நாங்கள் இதில் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது தான் காட்டுறோம். அதில் நிறைய பொருட்கள் வந்து முதுமக்கள் தாழியாக இருக்கிறது. இந்த முதுமக்கள் தாழி வந்து தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் அகழ்வாராய்ச்சியில் முதல்ல கிடைக்கிறது முதுமக்கள் தாழி. ஏனென்றால் பரியல் கிரவுண்டில் தான் வந்து ஆய்வு வந்து செய்ய முடியுது. அந்த இடத்த விட்டு வச்சுருக்கிறாங்க, பரியல் கிரவுண்டு தான். மக்கள் வாழ்கின்ற இடங்களில் வந்து கட்டடங்கள் வந்து விட்டன. இப்போ மதுரையில் கூட கோவலன் போட்டல் என்ற இடத்துல வந்து முதல்ல முதுமக்கள் தாழி எடுத்தார்கள். இங்கே எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள், அந்த பானைகள் வந்து 3 அடியிலிருந்து 12 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. இதற்குள்ளாக வந்து மனிதனுடைய எலும்புகள், மனிதர்களையே அடக்கினார்களா அல்லது இறந்துபட்ட எலும்புகளை மட்டும் வைத்தார்களா என்பதும் ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். அது உள்ளக்குள்ளே இரும்பு சாமான்கள் இருக்கிறது, சின்ன சின்ன பிடி வைத்த கத்தி இருக்குது, சின்ன பானைகள் இருக்குது, சின்ன சின்ன குட்டி குட்டி பானைகள் இருக்குது, கருப்பு சிவப்பு கலரிலான பானை இருக்குது, சில வந்து நெல் மணிகள் இருந்திருக்கின்றன. இப்படி அவர்களுக்கு எதெல்லாம் பிடித்த விஷயங்களோ அவர்களோடையே இருந்த பொருள்களிலிருந்து சில விஷயங்களை அந்த பானைக்குள்ளே வச்சு அவங்க புதைச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சரளை கற்களால் ஆகப்பட்ட பூமியில் வந்து அந்த கல்லு கீழே அந்த பாறை, அந்த சுக்கான் பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த பாறையை உடைச்சி அது உள்ளே புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அதில் சில எல்லாம் வந்து முழுசாக கிடச்சிருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்.
இந்த பானைகளுக்குள்ளாக கூட சில கருப்பு பூச்சிகள் தென்படுவதாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி வைஸு அவங்க கொஞ்சம் முன்னேறி இருந்தாங்கன்றதுக்கான குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இந்த விஷயத்தை பேசும்போது ஆசீவகத்தை முன்னிறுத்தும் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழர்கள் பண்பாட்டில் ஆசீவகர்களுக்கு வந்து பானையிலே உடலை அடக்கி அடக்கம் செய்வது வழக்கமாக இருப்பதாக தெரிகிறது. அவர் தமிழர்கள் வந்து ஆசீவகத்தை தான் வந்து கடைபிடித்திருக்க வேண்டும், அதில் ஆசீவக பானைகள் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. நம்ம உடனடியாக ரெடியூஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும். ஆய்வு என்பது வந்து நம்முடைய கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது புதுசு புதுசாக ஏதாவது காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம வந்து உடனடியாக சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பெரும் தெய்வ வழிபாட்டுக்கான சின்னங்கள் எதுவுமே நமக்கு வந்து கீழடியிலையும் கிடைக்கல, ஆதிச்சநல்லூர்லேயும் கிடைக்கல, சிவகலையிலையும் கிடைக்கல, கொற்கையிலையும் கிடைக்கல. இதனால் வந்து என்னென்னா அந்த பெரும் ரிலீஜன் இருக்குது பாருங்கள், அந்த ரிலீஜன்லாம் உருவாகாத காலகட்டம் அது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்போ நிறைய மணிகள் எடுத்துருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பீட்ஸ் இருக்குது, விதவிதமான சூது பவழம்னு சொல்கிறாங்க, சூது பவழம் இருக்கிறது, அப்புறம் சங்கில் செய்யப்பட்ட வளையல் இருக்கின்றன. அது மாதிரி அலங்கார அணிகலன்கள் நிறைய இருக்குது. தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்பு இருக்குது, அப்புறம் மோதிரம் இருக்குது. இப்படி அணிகலன்கள் எல்லாமும் கிடச்சிருக்குது. இது தவிர முக்கியமானது இரும்பினால் செய்யப்பட்ட வெவ்வேறு விதமான ஆயுதங்கள், சின்ன கத்தி, பெரிய கத்தி, திருசூலம் மாதிரி கத்தி, வெட்டுகின்ற கத்தி அப்படின்னு இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஆயுதங்கள் எல்லாம் வந்து இரும்பில் வந்து கிடச்சிருக்குது. அது தவிர வெண்கலத்தில் பாத்திரங்கள் கிடைத்திருக்கின்றன. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ விவரமாக சொல்கிறோன்னாக்க, இது அத்தனையும் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்பது ஒரு பண்பாடு இருந்த நாகரிகம் இருக்கின்ற சமுதாயத்தால் தான் சாத்தியப்படும். இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி 5 அடி 6 அடிக்கெல்லாம் செங்கல் அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செங்கல் என்பது வந்து இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கலாம், அது வந்து சாலிடாக இருக்குது, கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கனம் இருக்குது. அது அதே மாதிரி பட்டையாக இருக்கிறது, சதுரமாக இருக்கிறது. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட இம்மாதிரி கற்கள் காணப்பட்டிருக்கின்றன. இங்கே கீழடியிலையும் அதே மாதிரி கற்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. செங்கலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, அதை வந்து அடுக்கி சுவர்களாக கட்டியிருக்கிறாங்க. சும்மா கட்டலை, கீழே வந்து இந்த சுக்கான் பாறைகளை போட்டுட்டு அது மேலே மணல், ஆற்று மணலை போட்டுட்டு அதுக்கு மேலே இவைகளை வைத்து கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து அது வந்து கட்டுமானம் குலையாமல் இருக்கிறது. இப்படி ஒரு கட்டுமானத்தினுடைய டெக்னாலஜியை தெரிஞ்சவங்களாக சுடுமண் குழாய்கள், கிட்டத்தட்ட 21 குழாய்கள் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி தண்ணியை கடத்துறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி வெர்டிக்கலாக நெட்டு குத்தா நிற்கிற மாதிரியான வாட்டர் பர்பஸ்க்காக அது கசீரா மாதிரி இருக்குது. அதையும் கூட அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூரில் தெரியுது அது மாதிரி. இது தவிர சிலைகள், அந்த சுதை சிற்பங்கள், பெண் சிற்பங்கள் கிடைத்திருக்கின்றன. இதே மாதிரி சிற்பங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்ததாக சொல்லுகிறார்கள். வேறு இறைவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பெரிய உருவங்கள் எதுவும் கிடைக்கல. விலங்கு உருவ பொம்மைகள் வந்து கிடைத்திருக்கின்றன, உருவ பொம்மைகள் கிடைத்திருக்கின்றன. அது தவிர பானைகளில் வந்து இந்த சிவப்பு கருப்பு பானை, அது வந்து மேலை நாட்டிலிருந்து வரவழைத்த பானைகளுக்கு தான் அந்த தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேருந்து வணிகத்திற்காக கப்பலில் போயிட்டு வந்தவங்க கொண்டு வந்த பானைகளுடைய மிச்சங்களாக இருக்கலாம், உடைந்து போனதாக அது இருக்கலாம் நினைக்கிறோம். இது இந்த மாதிரி இங்கே பானை செய்வது மட்டும் இல்லை, அதில் வந்து பானைகளில் குறிகள் இருக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தரவு. இதெல்லாம் கிறுக்கல்கள் அல்லது. அந்த ஆதன் என்ற பெயர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து அந்த பெயரை வந்து சூட்டி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு. ஏன்னால் தமிழுடைய பெயர் அது. ஆதன் என்ற பெயர் அங்கங்கே தட்டுப்படுது. நிறைய பெயர்கள் இம்மாதிரி பெயர்கள் இருக்கின்றன. அந்த குறியீட்டு சிம்பல்ஸ் வந்து சிந்து சமவெளியினுடைய எழுத்துக்களோடு இணைந்து போகின்றன. இந்த குறியீடுகளைத்தான் நாம் வந்து பின்னால் தமிழியாக மாறுகிறது. இதை வந்து முன்னால் வேறு பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தமிழி என்ற பெயர் வந்து அதுக்கு சொல்லப்பட்டு விட்டது. பிராமி எழுத்து என்று சொல்வார்கள், அசோகர பிராமின்னு சொன்னாங்க. இப்போ அழகான பெயர் சொல்
தமிழி என்ற பெயரானது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறுக்கல்கள் அல்ல. பானையில் ஓனருடைய பெயரை எழுதியிருக்கிறான். இது சொல்லப்பட்ட உண்மைதான். அந்த பெயரை எழுதுறதுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு குறியீட்டு ரீதியாக எழுத தெரிஞ்சிருக்குது. அப்புறம் விளையாட்டு சாமான்கள்லாம் குட்டி குட்டியான மணிகள், அது இது சின்ன சின்ன செஸ்ஸு மாதிரி காயின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு 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 அழகான வாழ்க்கை சூழலில் வந்து பண்டைய கால தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருது. குறிப்பாக வந்து இந்த ஈமச்சடங்கு நடக்கிற ஈமக்கிரியை பூமியிலிருந்து இப்போது மக்கள் வாழ்விடங்கள்லேயும் 2-3 இடங்களில் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் கிடைக்குது. கொஞ்சம் அங்கிருந்து தள்ளி போய் மற்ற இடங்களில் எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எடுத்திருக்கிறாங்க. 500 இடங்களை மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க புறணி நாகரிகத்துக்கு அலசுவதற்காக. அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 இடம் தான் பார்த்துருக்குறாங்க. இன்னும் நிறைய அலச வேண்டியிருக்குது. புதிய வரலாற்று உண்மைகளை வந்து தமிழ்த்தாய் வந்து தெரிவிக்க காத்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு உணர்வோடு உள்ளே போயிட்டோம். அந்த பொருள் எல்லாம் பார்க்க அப்படியே அதை நம்மளும் அந்த காலகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுக்கான படங்கள்லாம் எடுத்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அருமை பெருமைகள்லாம் சொல்லிகிட்டே வரோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அங்கேயும் காணப்பட்டன என்றால் தமிழர்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், உறவு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு புரிதலுக்கு நாம் உட்படுகிறோம். நிறைய அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இந்த சமயத்தில் நம்ம கொற்கையில் எடுக்கப்பட்ட சங்கு வளையல்கள், அங்கே சங்கு நிறைய கிடைக்கும் பாருங்கள். சங்கு வளையல்கள் வந்து உடையாத வளையல் கிடச்சிருக்கு. சங்கு அறுக்கக்கூடிய சின்ன சின்ன கருவிகள், அந்த இடங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சங்கு செய்கிற இடம்லாம், வளையல் செய்கிற இடம்லாம் தோண்டி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இது வெள்ளி முத்திரை காசுகள் கிடைத்திருக்கின்றன. ஏனென்றால் இங்கிருந்து வாணிபத்திற்கு கடல் கடந்து சென்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இன்னொரு காணொலியில் பார்த்தேன், ஆனால் அதை வந்து வெரிஃபை பண்ண முடியல. தமிழர் ஒருவர் வந்து ஈகிப்தில் போய் அங்கே வந்து இந்த இரும்பு சம்மந்தமான வேலைகள்லாம் செய்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனாங்க, பிரமிடு கட்டும்போது அவரும் அதுக்கு உதவி செய்திருக்கிறான்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கான வந்து ஆதாரங்கள் வந்து மிக 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 குறைவு. நம்ம தமிழ் பெருமையை பாடுவதற்காக மற்ற பண்பாட்டினுடைய பெருமைகளை சிறுமையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மல்டி கல்ச்சர், அது மனுஷன் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறான். அங்கெல்லாம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து பிரமிடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 9 அடுக்கு வடிகால் குழா இருந்திருக்கு தான். 29 அடுக்கு சொல்கிறாங்க, 2.35 மீட்டர்ஸ். இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது இன்றைக்கே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. புறணி நாகரிகத்திற்கே மகுடம் வைத்தது 2 விஷயங்கள் தான். சிவக்கலை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சிவக்கலையில் தோண்டி எடுக்கும் பொழுது ஒரு பானை நிறைய நெல் கிடைக்குது. அந்த நெல்லை வந்து நம்ம வந்து கார்பன் டேட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த கரிம சோதனைக்கு அனுப்பிச்சு பார்த்தபோது என்ன தேதின்னு அவங்க வந்து அது வந்து 1155 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2025, ஒரு 1100 கூட்டிக்குங்க. நான் கணக்கில் ரொம்ப வீக்கு. கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அந்த நெல்மணிகள். அப்போ நெல்லெல்லாம் கூட கொட்டி வச்சிருக்கிறாங்க. 3200 வருஷம் முன்னாடியா அப்படின்னு ஒரு நிமிர்ந்து பார்க்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். இது மட்டுமல்ல, அங்கே எடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 25-30 வகையான இரும்பு கருவிகள் எடுத்துருக்கிறாங்க. பெரும்பாலும் கருவி எல்லாம் குத்துவாள், இந்த வாள், வீச்சரிவா மாதிரி நிறைய விஷயங்கள், ஈட்டி எல்லாம் இருக்குது. யாரை தாக்குவதற்காக இதெல்லாம் அவங்க எடுத்திருந்தாங்க, எந்த மாதிரியான சொத்துடைமை சமுதாயமாக அது இருந்தது, எதை பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட ஆயுதங்கள் மேற்கொண்டார்கள் செய்தார்கள்ன்ற தெரியல நமக்கு. அப்போ இந்த இரும்பை இடும்போது தான் ரொம்ப பெருமையாக தமிழக அரசு டிக்ளேர் பண்ணாங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த இரும்பு வந்து அதனுடைய வயது வந்து 5300 ஆண்டுகள்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து பல்வேறு இடங்களுக்கு ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க. ஃப்ளாரிடாவுக்கு அனுப்பிச்சு அங்கே பீட்டா சென்டர் இருக்குது, பீட்டா அனலைசிஸ் சென்டரில் அனுப்பி பண்ணுறாங்க. அகமதாபாத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து லக்னோவில் ஒரு சென்டருக்கு அங்கே அனுப்புகிறாங்க.
ஸோ விதவிதமான பல்வேறு ஒரே இடத்துலேருந்து ரிசல்ட் வாங்காமல் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி ரிசல்ட் வாங்கினதில் எல்லோரும் உறுதியாக சொன்னது இரும்பு வந்து கிட்டத்தட்ட கிமு 3300 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பினுடைய வயது வந்து 5300 ஆண்டுகளுக்கு மேலாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக வயதானதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல. இங்கிருந்து தான் வந்து நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறது தான் நம்ம ஆய்வறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கிருந்து தான் திருப்பு முனையாக அமையுது. இதுதான் இந்த இரும்பு கண்டுபிடிச்ச ஏற்பாடு. இந்த இரும்பு 5300 ஆண்டுகள் பழமையானது என்பதை உறுதி செய்த பிறகு அது கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைகிறத நான் பார்க்குறேன். ஏனென்றால் இதுவரையில் ஆய்வு என்பது என்கிற சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்கப்பட்டது. இந்திய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிந்து சமவெளியிலிருந்து தான் அது தொடங்கும். ஏன்னா அங்கேயும் பல லட்சம் பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அங்கேயும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான வசதிகளை உருவாக்கிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரும் நாகரிகம். அதில் கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கிடைச்ச தரவுகள் அப்படி. அந்த நாகரிகத்திற்கு முந்தையதாகவே இங்கே ஒரு நதிக்கரை நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த இரும்பு பயன்பாடு குறிப்பிடுகிறது. எப்படின்னு பார்த்தாக்க அங்கே வெண்கலம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வெண்கல நாகரிகம் சொல்கிறாங்க. வெண்கல நாகரிகம் என்றால் வெண்கலம் செய்வது என்பது வந்து அதுக்கான டெக்னாலஜியை அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கான உருக்காலைகளை வைத்து செய்யும்போது ஒரு 1000 செல்சியஸ் ஹீட்டில் பண்ணால் போதும். அவங்க வெண்கலத்துக்கான செய்முறை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எளிதான விஷயமாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இரும்புக்கு வந்து 1300க்கு மேலே 1500 செல்சியஸ் ஹீட்டு தேவைப்படுது. அதில் இருந்து உருக்கி எடுக்கணுன்றது வந்து சாதாரண காரியம் இல்லை. அப்போ இரும்புக்கான தாது பொருட்கள் வந்து தமிழகத்தில் கிட்டியதா என்பதும் ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இரும்பை உருவாக்கி இருப்பார்கள் என்று பார்த்தால் அங்கே இரும்பே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரும்பு இல்லை. அப்போ இரும்பை வந்து நாம் இங்கே சிந்து சமவெளியில் வெண்கலத்தை உருவாக்கிய போது அதையும் அடுத்த டெக்னாலஜி, அதை விட வளர்ந்த டெக்னாலஜி, இரும்பு தயாரிக்கிற டெக்னாலஜி தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கலாமோ இவங்க அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறில் நம்ம கருத்தை வைக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க இரும்புனுடைய வயதை மட்டும் வைத்து ஒரு நாகரிகத்தை வந்து கணிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். இரண்டாவதாக இன்னும் சொல்கிறாரு, நீங்கள் அமைச்ச இரும்பில் வந்து இரும்பு தான் அந்த கரிம பொருட்களுடைய வயதாக இருக்கலாம், இரும்புடைய வயதாக கூட இல்லாமல் இருக்கலாம். அதில் ஒட்டிக்கிட்டு இந்த கரிம பொருளாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஏனென்றால் பல்வேறு ஆய்வகங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க இரும்பு வந்து அனட்டோலியான்னு சொல்லக்கூடிய துருக்கியில் அங்கே ஒரு மன்னர் வந்து அதில் சின்ன வால்லாம் செய்து ப்ரெசென்ட் பண்ணாராம். அவங்க எப்படி இரும்பு தயாரித்தாங்கன்னு பார்த்தாக்க அவங்க எரிகற்கள் மூலமாக, எரிமலையிலேருந்து வரக்கூடிய கற்கள், மின் கற்கள், பெரும்பாலும் எரிமலை கற்கள்லேருந்து குழம்புகள்லேருந்து வர கல் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து அவங்க வந்து எடுத்து ஆயுதங்களாக செய்திருக்கிறாங்க, உருக்கி செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அயன் ஓர் வந்து அந்த அதுக்கான தாது பொருட்களை கண்டறிகின்ற டெக்னாலஜியோ அவங்களுக்கு அது குறித்த புரிதலோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அபூர்வமான ஒரு கனிமமாக அதை பார்த்துருக்குறாங்க. அது வந்து மெட்டல் ஆஃப் ஹெவன்னு சொல்கிறாங்க. கடவுள் கொடுத்த ஒரு மெட்டல் அப்படின்லாம் வந்து அங்கே வந்து நினச்சாங்க. ஏனென்றால் அது எரிமலையிலேருந்து எங்கே வந்து கிடைக்கிது. அது அபூர்வமான விஷயம். அது தங்கத்தை விட மதிப்பு அதிகமானது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தாக்க அவங்க வந்து இந்த மாதிரி கிடைச்ச தாது பொருட்களை வந்து நெருப்பில் போடும்போது வந்து செம்பு வந்து உருக்க ஆரம்பிச்சிச்சு, காப்பர். ஆனால் இதை உருக்க முடியுதுன்னு தெரிஞ்ச ஒரு பாட்டுனா காப்பரோட இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில விஷயங்களை சேர்த்து அவங்க வெண்கலம் பண்ணுறாங்க. இப்போ இரும்புக்கான விஷயம்ன்றது வந்து எரிகல்லிருந்து தான் எடுத்துருக்கிறாங்க. அது 1800 BC. அனட்டாலியா தான் 1800, அதுதான் வந்து ஏஜ் ஓல்டு, அதுதான் பழமையானு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இது வந்து 3200 BCன்றாங்க தமிழ்நாட்டில். இது வரைக்கும் வந்து அனட்டாலியா யூரோப்லாம் கூட இந்த 900 BC to 1800 BCக்குள்ளே தான் வந்து அது வருது. இந்த இரும்பு பயன்பாடு யூரோப்லேயே வந்து 900 BC
அது கூட சொல்ல 1200 பிசின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு யூரோப்பினுடைய ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு காலகட்டங்கள் சொல்லப்படுது. எதுவுமே வந்து இந்த பீரியடை தாண்டி இல்லை. ஆனால் தமிழகத்தில் எடுக்கப்பட்ட இரும்புடைய தொன்மை என்பது அதே மாதிரி டபுள் மடங்கு பழமையாக இருக்குது. 3200 பிசி, 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பில் சும்மா இரும்பு கட்டி வச்சிடல, அதில் செய்யப்பட்ட பல்வேறு விதமான ஆயுதங்கள், அதை வச்சு தான் எடை போடுறாங்க, என்ன அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து விட்டது என்றால் இதையெல்லாமே வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் சமுதாயத்தில் ஒரு வளர்ச்சி இருந்திருக்கிறது என்றால் மற்ற எல்லாமே வளர்ந்துருக்கணுன்றாங்க. இந்த வணிகங்கள் நிறைய நடந்திருக்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஆய்வறிஞர் சொல்கிறார். வெளிநாட்டுக்கு அப்போ போயிட்டு வர அளவுக்கு இருந்து இவன் கப்பல் கட்டியிருக்கிறான், வணிகம் செய்திருக்கிறான். அப்போ இப்படியாக இவருடைய வாழ்க்கை தரமானது வந்து இம்மாதிரியான பொருட்களை வைத்து தான் வந்து எடை போடும்பொழுது ஒரு நகர நாகரிகத்துக்கான அத்தனை கூறுகளும் வந்து நம்ம திருநெல்வேலியில் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி பொருணை நாகரிகமாக போற்றப்படுகிறது. இப்போ நம்மளும் கற்றுக்கிட்டோம், நதியோரத்து நாகரிகம், இது பொருணை நதி நாகரிகம், இது வைகை நதி நாகரிகம் அப்படின்னு வந்து நம்மளும் புராதன அந்த எச்சங்களை எடுத்து உலகிற்கு பறைசாற்றி வருகிறோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இரும்பு பயன்பாடுக்கு வந்துவிட்டது என்பதனால் இது ஒரு முதிர்ந்த நாகரிகத்தை கொண்டு இருக்கிறது என்பதை எளிதாக சொல்லிவிட முடியாதுன்னு ஆய்வறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்குது, ஆனால் அந்த இரும்பை செய்ததற்கான உருக்கு ஆலைகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பது கண்டுபிடிக்கலை. சில இடங்களில் அதிலே 3 வகையான தன்மை இருக்கிறது உருக்குவதற்கு சொல்கிறாங்க. ஒரு ஹை கிளாஸ் நல்ல குவாலிட்டி இரும்பு வந்து இருந்திருக்கு, அதை எப்படி உருக்கியிருப்பாங்க, எப்படி செய்திருப்பாங்க அப்படின்றத பார்த்தா அதற்கான தடயங்கள் இன்னும் தெளிவாக கிடைக்கவில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளவு ஆயுதங்களை வந்து வெளிநாட்டில் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன உருக்காலைகள் தட்டுப்படுகின்றன. உருக்காலைகள் என்றால் அதற்கான கட்டமைப்புகள் எல்லாம் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு 3-4 இடங்களில் வந்து எடுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு இரும்பை செய்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனால் விரைவில் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவில் ரிமோட் சென்சிங் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. நிறைய ரடார்லாம் வச்சு பண்ணுறாங்க, டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. வெவ்வேறு நுட்பமான டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி தான் பூமிக்கு அடியில் என்ன இருக்கிறத பார்த்து அகழ்வாய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுது. இந்த பணத்தை கொடுக்கறதுலாம் வந்து நம்முடைய ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு வந்து தயக்கம் காட்டி வருகிறது. அதுக்கும் தமிழக அரசுக்கு இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் சிக்கல்னால தமிழ்நாட்டினுடைய இந்த நலன்கள் வந்து பாதிக்கப்படுவதாக நான் பார்க்குறேன். உங்கள் பாலிட்டிக்ஸ் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. இது வந்து ஆய்வு அறிஞர்களுக்கான சப்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. பல்வேறு விதமான தரவுகள் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்ம சில கதைகளை கட்டி வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து இம்மாதிரியான புதிய தரவுகள் உடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறத மறுக்க முடியாது. தமிழருடைய மாண்பு தான் பெருசுன்னு சொல்வதற்காக சொல்லலை. இதே மாதிரி வட இந்தியாவில் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கக்கூடும், சொல்ல முடியாது. பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான பண்பாட்டு தரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் நம்ம பார்த்தோம்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகுதான் வந்து வேதிக் நாகரிகம் வருது, சிவிலைசேஷன் வருது. வேதிக் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய வேத காலம்ன்றது கிமு 1200 கிமு 600 வரை டிக்ரீஸிங்கில் வரும், இறங்க முகமாக வரும். 1200 600 வரை. ஆனால் அதுக்கு முந்தைய பழமையானது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். 3500 வேதகாலம் 1200 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அது வரைக்கும் அது இருக்குது. இந்த 3500 ஆண்டுகள் பிசி, அதாவது 5500 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைன்னு பார்த்தாக்க கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வாழ்ந்துருக்கிறாங்க சிந்து சமவெளியில் அப்படின்னு கணக்கிடுறாங்க. அங்கே வந்து குளிக்கிற தொட்டியிலிருந்து எல்லாமே இருந்திருக்குது. செங்கல் கட்டடங்கள் வந்து தட்டுப்படுகின்றன. இன்னும் வெவ்வேறு விஷயங்களை வந்து அங்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் குதிரைகள் அவர்கள் பயன்படுத்தியதான குறியீடுகளே கிடையாது.
குதிரைகள் தான் எப்படின்னாக்க குதிரைகள் வந்து மண்ணில் கிடையாது. குதிரைகள் வந்து பிற்கால வேத காலத்தில் தான் பயன்படுத்தப்படுவதாக தெரிகிறது. அங்கே குதிரை இருந்ததாக வந்து ஆய்வறிஞர்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாங்க, பொய்யா சொல்லி. அது உள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து நண்பர்களுக்கு புரியும், நான் அது உள்ளே போக விரும்புகிறேன். குதிரை அந்த காலத்தில் இருந்துன்னு எதுக்கு நிரூபிக்கணும்னாக்கா அது வேத காலத்துக்கு நீட்சியாக அதை கொண்டு போகிறது. அது நீட்சி அல்ல, அதுக்கு முன்பாக இருந்தாக்க அதை கொண்டு போகிற வேலை அது. இதில் வந்து இன்றைய மத அரசியலை அதில் போய் ஜாயின் பண்ணுற அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு விதமான மக்கள் வாழ்ந்ததாக தெரியுது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் விவசாயிகளாக இருந்திருக்கிறார்கள், வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள், அப்புறம் வந்து வேறு சில திறன் வாய்ந்த தொழில்களை செய்யக்கூடிய வந்திருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் என்பது என்னென்றால் ஒரு இடத்துல இருந்து நதியோரத்து நாகரிகம் தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். ஒரு இடத்துல இருந்து வந்து அந்த விவசாயத்தை பண்ணுறவங்க. வேதிக் கல்ச்சரில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்க நாடோடிகளாக இருந்திருக்க வேண்டும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஊர் ஊராக போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சில ஒவ்வொன்றுத்துக்கு அதனால் வந்து என்னென்னாக்கா அவர்கள் என்ன தரவுகளை வந்து இதெல்லாம் எவங்க உருவாக்கலைன்றது ஒரு ஒரு வெளிப்படையாக கொண்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்படியெல்லாம் வந்து வரலாறை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். எதுக்கு அடையாளம் இவ்வளோ தோண்டி எடுத்து பார்க்கணுன்னாக்க ஒரு அடையாளத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய மேம்பாட்டுக்கு, அது வந்து மனிதகுல மேம்பாட்டுக்கு வந்து அதை பயன்பட வைக்க வேண்டியது தான் முக்கியமே தவிர அடையாளத்தை வச்சு சண்டை போடுறதுக்காக அல்ல. இப்போ இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் அது பன்மைத்துவம் கொண்டது. எல்லா மக்களுடைய டேக்ஸ் பணம் தான் அங்கே போகுது. அப்போது ராஜஸ்தானில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கும், இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கும், இல்லைனாக்கா மத்திய பிரதேசில் ஒன்று நடக்கும். எங்கே நடந்தாலும் வந்து இந்திய வரலாற்றை எடுத்து தரக்கூடிய ஒரு முக்கியமான அகழ்வாய்வை செய்யலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுனாக்கா இல்லாததெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க சரஸ்வதி நதின்னு ஒன்றுமே இல்லை, அதை தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு 200 கோடி ரூபா கொடுத்துட்டாங்கன்னா சண்டை போடுறாங்க. அது தெரியல, சரஸ்வதி நதி இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். கையில் கிடைக்கிற இந்த விஷயங்களை எடுத்து நம்ம வந்து பண்ணுறது உலகத்துக்கே நம்ம வந்து ரொம்ப பழமை வாய்ந்த பண்பாடு கொண்டது பறைச்சாட்டுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். இந்த அரசியல் விவாதங்களை எல்லாம் தமிழர்கள் கூட ஒதுக்கி வைத்து விட்டு அது கட்சி சார்பற்று நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க தமிழர்கள் பண்பாட்டை நீங்கள் இன்னும் அதனுடைய தரவுகளை எடுத்து காட்டுங்கள். அது உள்ளுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஆச்சரியமாகவும் இந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்படி ஒரு புராதனமாக மக்கள், பழமையான மக்கள், பண்டைய மக்கள் வாழ்ந்த மணல் பரப்பில் நாம் கால் பதித்து கொண்டிருக்கிறோம். அவங்களெல்லாம் விட்டுட்டு போன எச்சத்தை தான் வந்து இன்றைக்கி வந்து அடுத்த டெவலப்மெண்ட்டாக அறிவில் கொண்டு போயிருக்கிறோம். அவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், நாம் இப்படி ஒரு பெரிய மூதாதையர் வாழ்ந்த நிலத்தில் இருக்கிறோன்றது நிச்சயமாக ஒரு ஓரத்தில் வந்து பெருமையாக தான் இருக்குது. அது வெற்று பெருமை ஃபிலோசாஃபிக்கலாக பார்த்து அது என்ன அப்படின்னு தள்ளிட முடியாது. ஏனென்றால் கல்ச்சுரல் லிங்க்ன்றது வந்து பண்பாடு தான் வந்து மனித குலத்தை வந்து செழுமைப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அல்லது ஒரு ஷேப்பு கொண்டு வரதுன்னா அதுதான். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ தமிழகத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆழமாக செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் வந்து மற்ற கட்சிகளும் கூட இதை வந்து அரசியலாக பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு சாதனை என்பதை விட தமிழர்களுடைய வரலாற்றை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் கீழடி தொடங்கும் போதெல்லாம் வந்து அதிமுக அரசாங்கம் வந்தாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க, நிறைய வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொரு அரசும் வரும்பொழுது அதுக்கான பங்களிப்பை வந்து செழுமையாக்க வேண்டும். நிச்சயமாக தமிழகத்திலிருந்து இன்னும் கூட கூடுதலான தரவுகள் வந்து உலகையே ஆச்சரியப்படுத்துகின்ற தரவுகள் எல்லாம் வரக்கூடுமோ என்று நான் கருதுகிறேன். நான் குறிப்பாக இந்த காணொலி போட்டதுக்கான காரணம் நம்முடைய பொருணை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அழகான ஒரு அருங்காட்சியகத்தை வந்து திருநெல்வேலியில் வந்து திறக்கிறாங்க இந்த மாதம் டிசம்பர் 20ஆம் நாளை. அது நாங்கள் திருநெல்வேலி போகிறவங்க இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து அது நகரத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதா சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கணும். நம்ம தான் அதை ஆக்கணும். இம்மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது என்பது தமிழருடைய மெய்யியலை கூட புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.